Hi guys, welcome to the Room of Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி மழை காலத்தில் தேவைப்படுற டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு 1-2 டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க மக்களே. இப்போ அவங்க வீடியோவுக்கு போகலாம். எல்லாருமே எதிர்கொள்கிற துணி காய வைக்கிறது ஒரு பெரும் பிரச்சனை. அதுலேயும் வந்து சீட்டெலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா காஞ்சிரும். லேசான துணியாக இருந்தால் சுருக்காவே நம்மளுக்கு காஞ்சிரும். இந்த மாதிரி சீட்டு போட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி கம்பி வச்சு நம்ம கொடி கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஒரு கம்பியை விட்டுட்டு இன்னொரு கம்பியில் காய போடணும். நடுவுக்கு இருக்கிற ஒன்று விட்டுட்டு நம்ம காய போட்டோம்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும், சுருக்காக காஞ்சிரும். மழை காலத்தில் வந்து நம்ம வந்து துணி கண்டிப்பாக வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சட்டைகள் வந்து லேசான வெடிங்கள், லேசான நைட்டிங்கள், லேசான சாரிகள் நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி லேசானதை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறவாங்க. அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு துணிக்கு தக்கன வாங்கி வச்சுக்கிறோங்க. இதில் பெருசு சின்னது இருக்குது. இதில் 2-3 மாதிரியான மாடல் கூட இருக்குது. இதை நான் வாங்கும்போது இது சின்னது தான். 3 வருஷம் ஆச்சு வாங்கி. 2 வெள்ளி 20 காசுக்கு தான் வாங்கினேன். இது பாருங்கள் நம்ம எவ்வளோ துணி போட்டிருக்குறோம் அப்படின்ட்டு. தலைக்கு போடுற தூடகம் போட்டிருக்குறோம், பேரனோட சிலுவார் போட்டிருக்குறோம், பேத்திகளோட சட்டைகள் போடலாம், உள் சிலுவார் போடலாம், எல்லா சின்ன சின்ன உடுப்புகள் ஃபுல்லாக நம்ம இதில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெருசு சின்னது இருக்குது, பார்த்து வாங்கிக்கிறோங்க. முக்கியமாக நம்மளுக்கு மழை காலத்தில் தேவைப்படுறது ஹேங்கர். 5 துணி போடுற இடத்துல 20 துணி போடலாம் ஹேங்கரில் போடுறதா இருந்தால். அப்புறம் இந்த கொக்கி பெருசு சின்னது இருக்குது, உங்களுக்கு தக்கன பார்த்து வாங்கிக்கிறேங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்தில். டவல் காய வைக்கிறது வந்து 3 கிளிப்பு வச்சுக்கிறோன்னா அந்த முனியை பிடிச்சி 3 இடத்துல கிளிப்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்காக காஞ்சிரும். அந்த மாதிரி தான் பெட்ஷீட்டு, போர்வை எல்லாமே நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காய வைக்கணும். அப்புறம் துணி வந்து நீங்கள் வந்து மழை காலத்தில் தயவு செஞ்சு தப்ப வேண்டாம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம துணி தப்பலாம். நம்மளுக்கு சுத்தமாக இருந்துச்சுன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம துணி தப்பிக்கிறலாம். துணியை ரொம்ப சேர்க்காமல் பார்த்துக்கிறணும். இந்த மாதிரி ஹேங்கரில் கூட நீங்கள் டவலை வந்து காய வைக்கலாம். ஹேங்கர் வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 5 துணி காய வைக்கிற இடத்துல 20 துணி நம்ம போடலாம். ஹேங்கரில் போட முடிஞ்ச துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கூட அந்த காற்றுலேயே உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். ஃபேன் காற்று இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. துணி காய போடுற இடத்துல கூட ஒரு ஃபேன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முடி காய வைக்கிறத வச்சு நம்ம வந்து துணி காய வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சூடாக காற்ற வச்சுக்கிட்டு நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜில்லர், துணியில் இருக்கிற ஜில்லர் போயிடும். இந்த மாதிரி கனத்த சிலுவார்கள் இருந்துச்சு, சாக்கு மாதிரி உள்ள சிலுவார் இருந்துச்சுன்னா காயவே நம்மளுக்கு 3-4 நாள் ஆகும். அதை அப்போது நம்மளுக்கு ஜில்லராக தான் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அயன் பாக்ஸ் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சுட நல்லா அந்த ஜில்லர் போயிடும். நல்லா அழகாக மடித்து வச்சிடலாம். முடி காய வைக்கிறதும் செய்யலாம், அயன் பாக்ஸும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி நாற்காலி, சோபா, கட்டில் எல்லாத்துலேயுமே காய வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு துணியாகவே இருக்கும். அதுவே நம்மளுக்கு பெரிய டென்ஷனாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸுகள் சொல்கிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இடத்துல விற்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறலாம். நெட்டில் கூட இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வசதி தக்கன நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறலாம். எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதில் செலவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் நீங்கள் துணிகள் காய போட்டுக்கிறலாம். ஹாலில் வந்து ஃபேனை போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து போய் படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு நல்லா தாராளமாக காஞ்சிரும். என்ன ஃபேன் போட்டு காய வைக்கிறதுனால சில பேருக்கு மூச்சு திணறல் வரும். அதாவது துணி வீட்டுக்குள்ளே காய போட்டால் சில பேருக்கு மூச்சு திணறல் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு எக்ஸோ ஃபேன் கண்டிப்பாக நீங்கள் கிச்சனில் வச்சுருப்பீங்க. அதை தயவு செஞ்சு அதை தட்டி விட்டுட்டு போய் படுங்க. அப்போ உங்களுக்கு அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபேன் காற்றுல நீங்கள் ராக்குகளை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பகலைக்கு மடித்து வச்சுட்டு ராத்திரியில் நீங்கள் விரித்து வச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடும் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேண்ட் வைக்கலாம் எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 3 மாதிரியான டிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கித்தா வச்சுக்கிறோங்க. கித்தா வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கித்தா வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜன்னல் கம்பியில் விட்டு நீங்கள் மாட்டி விட்டு நம்ம துணிகளை காய வச்சிடலாம். தேவையில்லாதப்போ நம்ம அவுத்துக்கலாம். இந்த கித்தா மற்ற இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி துணி கம்பி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் துணியை வந்து நல்லா எடுத்து கட்டி விட்டுட்டு அது ஃபுல்லாக போட்டு விட்ருங்க. ஒரு ரூம்பில் போட்டு விட்டு ஃபேன் போட்டு நல்லா ஜன்னல்லாம் திறந்து வச்சுருங்க. மழை இல்லை அப்படின்னா ஜன்னலை திறந்து வச்சுருங்க. தூவனம் அடிக்காத ஜன்னலாக இருந்தால் திறந்து வச்சுருங்க. இல்லையா எக்ஸோ ஃபேனு போட்டுருங்க. போட்டு விட்டு நீங்கள் வேலையை போய்ட்டு வர்றதுக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக காஞ்சிரும். இல்லை தூங்கி எந்திரிக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து படுக்க ரூமில் வைக்கக்கூடாது. படுக்க ரூமில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் வரும். அதை பார்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி
இந்த மாதிரி கம்பிகள் வலுவலுண்டு ஜன்ன கம்பியில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிறலாம். என்ன அப்படி மாட்டணும் அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் சமயத்தில் வெளியாயிரும், அதை பார்த்துக்கிறணும். இந்த மாதிரி துணிகளை சின்ன சின்ன துணிகளை இந்த மாதிரி அடுக்கடுக்காக நீங்கள் காய வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி வலுவலுண்டு உள்ள ஜன்ன கம்பியை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி துணி கம்பி வாங்குறதுக்கு முடியலை, விலை கூடவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீலில் உள்ள கம்பி ஹார்ட்வேர் ஷாப்பில் இருக்குது. இது இந்த துணி கம்பி மொத்தம் அந்த காதுக்குது எல்லாம் 50 வெள்ளி. இது ரொம்ப சீப்பு, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வெள்ளிக்கில் வாங்கிடலாம். இது இந்த மாதிரி ஸ்டீல் கம்பி வாங்கிட்டு காது வந்து 3 காது வாங்கிக்கிறங்க. வாங்கிட்டு நல்லா ட்ரில் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலத்துக்கும் கிடக்கும். ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிறங்க. ஃபேன் இருக்கிற இடமா பார்த்து ஒரு மதிலில் வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து நல்லா ஹேங்கர் வச்சு காய போட்டுக்கலாம். உங்களுக்கு வீடு வந்து நல்லா சுத்தமாக இருக்கும், அங்கேயும் துணி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இந்த மாதிரி கால் மீதி நீட்ட கால் மீதி நம்ம இருக்க 10 to 15 வெள்ளிக்கு இருக்குது. நம்ம வந்து பேசனு கீழே போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி லேசான கால் மீதி வந்து டாய்லெட் வாசல் அதெல்லாம் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா அப்படி புழிஞ்சு போட்டிங்க அப்படின்னா காற்றுலையே உங்களுக்கு அப்படியே காஞ்சிரும். அதே கொஞ்சம் கனத்த கால் மீதியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். இயற்கையாக வந்து மழை காலத்தில் வந்து அது இந்தியாவில் வந்து அடிக்கடி நம்மளுக்கு வந்து கால் மீதி வந்து ஈரமாக போகும். இந்த மாதிரி செருப்பு போட்டுக்கிறணும். கிச்சனில் வந்து வேலை செய்யும்போது பெண்கள் செருப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. வயசான காலத்தில் அந்த எலும்புழுக்கு போய் அந்த ஜில்லர் இருந்துக்கிட்டு நம்மளை வந்து பாடுபடுத்தும். அதை தவிர்க்கிறதுக்கு தயவு செஞ்சு செருப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் கிச்சனில் வேலை செய்யுங்க. நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த கால் மீதிலாம் எவ்வளவு, நீட்டம் எவ்வளவு, கட்டை எவ்வளவு அப்படின்னு உங்கள் வசதி தக்கன வாங்கிக்கிறேங்க. நம்மளுக்கு முக்கியமாக வந்து அடுப்பு கீழே ஒன்று போடணும், பேசனு கீழே ஒன்று போடணும். அங்கே நின்று தான் நம்ம ரொம்ப நேரம் வேலை செய்வோம். ஜில்லர்லேருந்து தப்பிக்க அதை செஞ்சுக்கிறோங்க. நம்ம துணியை பற்றி பார்த்தோம், கால் மீதியை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள ஹெல்த்தி ஒரு இது நான் சொல்கிறேன். ஏலக்காய் மிளகு எடுத்துக்கிறேங்க. 100 கிராம் தேத்தூளுக்கு வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேங்க. இது நம்மளுக்கு தொண்டை கரகரப்பு, அப்புறம் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப குளுமை சேர்ந்துடும். அதுக்காண்டி இதை செஞ்சுக்கிறலாம். இஞ்சி திருவி வச்சுக்கிறேங்க. எப்பவும் போல் இஞ்சி இல்லைன்னா கூட நீங்கள் மிளகாய் தட்டி போடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது எப்படின்ட்டு. ஏலக்காய் வந்து 1 ஸ்பூன் 100 கிராமுக்கு கண்டிப்பாக வேணும். நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாக வேண்டாம், நைகள் நறுங்கலமாக நீங்கள் நச்சுக்கிறங்க. நைஸாக வேண்டாம், நம்ம வந்து மிக்சியிலே ஒரு சுற்றிடலாம். 100 கிராமுக்கு மட்டும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நீங்கள் முதல்ல குடிச்சு பாருங்கள். இல்லைன்னா 50 கிராமுக்கு போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஓகே இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இஞ்சி திருவி வைக்கிறது கூட நான் ஒரு டிப் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி இஞ்சி திருவி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் போட்டுக்கிறலாம். இஞ்சி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு மிளகு போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி ஏலக்காயை போட்டு வச்சு ஏலக்காய் டீ குடிக்கிறவங்க இப்படி குடிக்கலாம். நான் மிளகும் சேர்த்து எப்போவுமே இடித்து வச்சுக்கிருவேன். அது மழை காலத்தில் முக்கியமாக இதை நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மிளகோட அந்த காரத்தன்மை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தொண்டைக்குள்ளே போகும். சளிகள் வர விடாமல் தடுக்கும். நம்மளுக்கு வந்து இழப்புகள் அதெல்லாம் வர விடாமல் தடுக்கும். அதுக்காண்டி நம்ம இப்படி முன்னெச்சரிக்கையாகவே மழைக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். மழை காலத்தில் நீங்கள் தயவு செஞ்சு இப்படி உள்ள டீயை போட்டு கொடுங்க. இஞ்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இப்படி போட்டு கொடுங்க. இது நல்லா வாசமாக இருக்கும், தொண்டைக்கு நல்லாவும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். 100 கிராமுக்குள்ள அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு இயற்கையாகவே கல் உப்பு, நைஸ் உப்பு வந்து மழை காலத்தில் வந்து கட்டியாக போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உப்பு ஜாடியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உப்பை போட்டு வச்சுக்கிட்டு ஜாடிக்கில் உப்பு இருக்கும்போது கொஞ்சமாக அரிசியை போட்டு கலந்து வைக்கலாம். ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நம்ம இங்கே கலந்து வைக்கலாம். உடச்சிலாம் விட்டுக்கிறோங்க. இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த உப்பு ஜாடியை வந்து புளி ஜாடி, உப்பு ஜாடி, சீனி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை கல்ல வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யம் பொங்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த மாதிரி அரிசி ஒரு 10 to 15 அரிசியை போட்டு நல்லா உலுக்கி விட்டுக்கிறோங்க. அப்போ நம்மளுக்கு கட்டியாக போகாது. அதே மாதிரி தான் நம்ம நைஸ் உப்பும் அப்படித்தான். நைஸ் உப்பு வந்து நம்ம கல் உப்பை வாங்கி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நைஸ் உப்பாக போயிடும். அதையும் நம்ம அந்த மாதிரியே நம்ம வந்து கொஞ்சமாக அரிசியை போட்டு நம்ம செஞ்சுக்கிறோம். நல்லா உடச்சி விட்ருங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்டு நீங்கள் செஞ்சுக்கிறோங்க. கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தூள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைஸ் உப்பாக போயிடும். வெஜ்ஜு எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கரலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே அரிசி ஒரு 10 அரிசி அதில் போட்டு மறுபடியும் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி விழுகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.